உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வயசுக்கு மேல இவ்வளோ சொத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம தம்பி பசங்க யாராவது இந்தியாவில் இருந்தா அவங்களுக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சிடலான்னு உங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். நம்ம பேர்லையா? அப்பதான் என் பேத்தி, அதான் உன் பொண்ணு கல்யாணம் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் என் சொத்தெல்லாம் உன் பேருக்கே மாத்தி கொடுத்துறேன். எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஆமா ஆமா, இவரை பத்தி என்கிட்ட ஒரு தடவை உங்க அப்பா சொல்லிருக்காரு. எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஏங்க, இது உங்க மலேசியா மாமாங்க. ஆ, உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காரு, மறந்துட்டீங்களா? ஓ, அட ஆமால, உங்களை பத்தி அப்பா சொல்லிருக்காரு பெரியப்பா. நீங்க டக்குன்னு சொன்னதும் அதிர்ச்சியில் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. இப்ப ஞாபகம் வந்துச்சு பெரியப்பா. இந்த மூஞ்சி எங்கதான் எங்கேயோ லோக்கல்ல பார்த்த மாதிரி இருக்கு. இந்த இடம் மலேசியன்றா பாமாயில்ன்றா. இவங்கள கூட அதை கேட்டு பல்ல காட்டிட்டு இருக்காங்க. சரியில்லையே. வாங்க பெரியப்பா. சரி சரி. ஏமா, கை தாங்களா கொஞ்சம் புடிய. எனக்கு இன்னும் வந்து பெருசு டவுட்டா இருக்குமா? அந்த ஆள் இங்கதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவனடா மலேசியா கதை விட்டுட்டு இருக்கான். டேய், உன்னை நான் என்ன சொன்னேன்? அந்த வேலை மண்டபத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். நீ அந்த ஆளை போய் சந்தேகப்பட்டு நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. இங்க பாரு ரஞ்சித், எக்காரணத்தை கொண்டும் அந்த வேலை இங்க வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. பாத்துக்க. ஐயா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க ஐயா. தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க வீட்டுக்காரம்மாவை வர சொல்லுங்க ஐயா. அம்மா, நீங்க சொன்ன ஐயா கண்டிப்பா கேட்பாங்க. எங்க குழந்தைகளுக்காக கேட்கிறோம்மா. தயவு செஞ்சு ஐயாவோட சம்சாரத்தை கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்குமே அவங்க சொல்றது நியாயமா தாங்க தெரியுது. நல்ல காரியம் பண்றோம், அதுல தெரிஞ்ச எதுக்கே ஒரு கரும்புலி விட்டு வைக்கணும்? அந்த அம்மா வந்தா எல்லாருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாம போயிடலங்கய்யா. அவங்கள வர சொல்லுங்கய்யா. ரேணுகா, நீயும் கொஞ்சம் சொல்லுமா. அக்கா, வர சொல்ல. எல்லா விஷயத்திலையும் கடைசி நேரத்துல வந்து ஒட்டிக்கிறாளே. என்னம்மா, அதான் அமைச்சரே ஓகே சொல்லிட்டாரு. நீங்க எதுக்குமா இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? வர சொல்ல தானே போறேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? ஏ சுமதி அண்ணி, நீ போய் ஜானகியை கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி. ரொம்ப நன்றிங்க அமைச்சரே. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் தான்.
ஏய் நில்லுங்க. ஆ? நீங்க பாட்டி உங்களை உள்ள கூட்டு போயிட்டு இருக்கீங்க. ஜி உங்களுக்கு வேலையை உள்ள விடக்கூடாது மாமா சொல்லியிருக்காருல்ல. ஆ? பிரச்சனை பண்ணாம வெளில போங்க. தம்பி ரஞ்சித் கூட்டிட்டு வர சொன்னதே பெரிய மாமா தான். இல்ல இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. கண்டிப்பா மாமா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. மாமா மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் தான் சொன்னாங்க. வழியை விடு. ஆ? அம்மா சொன்னாங்களா? அவங்க எதுக்கு இவங்களை கூட்டு வர சொல்ல போறாங்க? நீங்க ஏதோ நேமாத பாக்குறீங்களா? ஆஹா, நீங்க இங்க இருங்க, நானே போய் கேட்டு வரேன். மாமா, அந்த சுமதியத்தை என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? வீட்டுக்கு போய் ஜானகிட்ட கூட்டு வந்திருக்காங்க மாமா. கேட்டா நீங்க தான் கூட்டு வர சொன்னதா சொல்றாங்க. ஜானகி வந்துட்டாளா? எங்க இருக்கா? வெளிலதாம்மா நிக்கிறாங்க. நான் தான் பிடிச்சி நிக்கச்சிட்டு வந்திருக்கேன். ஜானகினா யாருமா? அவளதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு நீங்க கலாட்டா பண்ணீங்களே அவ. யாரு? அமைச்சரோட சம்சாரத்தையா வெளியில நிக்க வச்சுட்டு வந்திருக்கான் அந்த பையன். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? இந்த சின்ன பையன் எப்படிம்மா அவங்கள கண்ட்ரோல் பண்றான்? அட கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னா அமைச்சர் ஐயாவோட சம்சாரத்துக்கு அவ்வளவுதான் மரியாதையா? ஏய் மாமா, ஏன்டா அவளை வெளியே நிறுத்தி வச்சிருக்க? வர சொல்றா. சரிங்க மாமா. தம்பி தம்பி நில்லுப்பா. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களே போய் உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு 2 பேரும் ஒன்னா நடந்துவாங்க. அப்பதான் அவங்களுக்கும் கௌரவமா இருக்கும். நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தீங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுப்பாங்க. எப்படியும் இதெல்லாம் இவங்க ஆல்பம் போட்டு வைப்பாங்க. நாளைக்கு அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமாங்க ஐயா, நாளைக்கு என் புள்ள அவளோட புள்ளைக்கு இந்த ஆல்பத்தை எல்லாம் காட்டி பெருமையா சொல்லிக்குவா இல்ல ஐயா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. என்னம்மா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.